ஹாய் நம்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் கேண்டீன் தான் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வந்து பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணது போக மீதி மித்தம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் கொஞ்சம் பழங்கள் அதிகமாக எடுத்துப்பேன். அதனால் பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்ன பழம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வாங்கியிருக்கேன் இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ஒரு 400 கிராம் வந்துச்சு. இங்கே கொஞ்சம் இது விலை அதிகம். ஆனாலும் இது சாப்பிட்ணும் இல்லைங்களா, அதனால் இது வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஃப்ரூட் தான். இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இதை பார்க்க முடியும். அதனால் எப்போ போனாலும் இதை வாங்கிட வேண்டியதுதான். இது ஒரு மாம்பழம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆரஞ்சு தான். இது வந்து செம்ம இனிப்பாக இருக்கும். இதை ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இங்கே வந்து இது வந்து 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை. நான் எப்போ பழம் வாங்க போனாலும் இல்லை எங்கே போனாலும் பழக்கடையில் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டாலே இது வாங்காமல் வரமாட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பன்னீர் திராட்சையும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து ஆப்பிள் இது 3 சேர்த்து 1/4 கிலோ வந்துச்சு. ஆப்பிளும் வாங்கியிருக்கோம். இதுதான் இந்த வீக்கான என்னுடைய ஃப்ரூட்ஸ். பாய் நம்பர்களே.